ஆனா நம்முடைய நம்பிக்கை ஒரே ஒரு கடவுள் தான், ஒரே ஒரு கடவுள் தான். ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு தாய் தேவைப்படுகிறதோ அதற்கு ஒரு தாயாக, எப்படி ஒரு தந்தை வளர்ப்பதற்கு தேவைப்படுதோ அதுக்கு ஒரு தந்தையாக, எப்படி சொத்துல சண்டை போடுறதுக்கு ஒரு அண்ணன் தம்பி தேவைப்படுதோ அதுக்கு ஒரு அண்ணன் தம்பியாக, எப்படி அந்த பேளப்பட்டி கிளப்பட்டிக்கெல்லாம் தேவைப்படுதோ ஒரு அக்கா தங்கச்சியாக, எப்படி படுக்கிறதுக்கு சமைச்சு போடுறதுக்கு ஒரு மனைவி தேவைப்படுதோ அப்படி ஒரு மனைவியாக, இப்படி உனக்கு தேவைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு அவதாரமாக இறைவன் வந்து இருக்கிறார். சொல்லமாடனும் அவர்தான், எசக்கியுமே அவர்தான், விநாயகரும் அவர்தான், முருகரும் அவர்தான், எல்லாமே அவர்தான். வீட்டுக்கு ஒரு கடவுளா இருக்க முடியும்? இருக்காது. இந்த எந்த இடத்திற்கு எந்த நேரத்திற்கு யாருக்கு எதுவாக நீ, நான் தான் ஏற்கனவே சத்சங்கத்துல சொல்லிட்டேனே, நரசிம்மராக வர வேண்டிய அவசியம் இருந்தா நரசிம்மரா வருவார், ராமனாக வர வேண்டிய அவசியம் இருந்தா ராமனாக வருவார், கிருஷ்ணனாக வர வேண்டிய அவசியம் இருந்தா கிருஷ்ணனாக வருவார், யோகி ராம் சுரத்குமாராக வர வேண்டிய அவசியம் இருந்தா யோகி ராம் சுரத்குமாராக வருவார். ஆனா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு அவதாரத்திலும் அந்த அவதாரம் எதை விரும்பியது எதை விரும்பவில்லை, எதை நமக்கு போதித்திருக்கிறது தெரிஞ்சுக்கணும்.